ARCA XL UUV Extra Large Unmanned Underwater Vehicle Autonomous Underwater Vehicle. வணக்கம், நான் சௌமியன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆர்கா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் XLUUV ஆர்கா. இந்த ஆர்கா எங்கே யாரால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது போயிங் மேரிடைம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமில் இந்த ஆர்கா வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்காவோட ஆராய்ச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 டிக்கர்ஸாக இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது இந்த அதாவது நீர்மூழ்கி கப்பலில் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அது தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதில் அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இந்த ஆர்காவை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்காவுக்கான கட்டமைப்பு 2012 துவங்கி இருக்குது. இந்த போயிங்கோட ஆர்கா அதுக்கான டிசைனிங்லாம் பண்ணிட்டு அதில் டெவலப்பிங் சிஸ்டம்காக இவங்க வந்து எக்கோ வயாஜர் பயன்படுத்துகிறாங்க. இந்த எக்கோ வயாஜர் கிட்டத்தட்ட 1 லட்சம் மணித்துளிகள் வந்து கடல் அதாவது கடல் அண்டர் சி அதில் இருந்து சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதாக இந்த எக்கோ வயாஜரை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்கா. இந்த ஆர்கா அடுத்து எப்போ டெஸ்ட்டுக்கு வந்தது அப்படின்னா 2012 கட்டமைக்கப்பட்டு 2017 இந்த XLUUV இது மாற்று வடிவம் பெற்றிருக்கு. இந்த எக்கோ வயாஜர்னா என்ன அப்படின்னா இதில் XLUUV தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த XLUUVயில் என்ன இருக்கும்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அதில் இந்த வெப்பன் சிஸ்டம்லாம் பயன்படுத்தப்படுது. இந்த வெப்பன் சிஸ்டம்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா டார்படோஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஏரியல் ட்ரோன்ஸ் இதையெல்லாம் அதில் வைத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தான். இந்த XLUUV அப்படிங்கிறது மற்ற UUVக்கு இது மொத்தமும் மாறுதல் பெற்றதாக இருக்கும். ஏன்னா இது தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடியது, அதாவது அட்டானமஸ் அண்ட் இண்டிபெண்ட்லி அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ். இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது, அதிலும் அதிநவீனத்துவம் பெற்றதாக இந்த XLUUV செயல்படுது. அதுதான் இந்த ஆர்கா. இப்போ அந்த ஆர்காவை பற்றி இந்த ஆர்காவோட கட்டமைப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்கா யாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது US நேவிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த போயிங் ஆர்கா US நேவிக்கு இவங்க எல்லா டெஸ்ட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெஸ்டெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் 5 பிளான்டு ஆர்கா வந்து இதில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்காவோட பர்ஃபார்மன்ஸ் அதையெல்லாம் போக இந்த ஆர்கா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆர்கா இந்த XLUUV ஆன இந்த ஆர்காவில் 80 டன் எடை இருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் எடுத்துகிட்டு போக முடியும். 80 டன் எடையை தாங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் இது. இந்த நீர்மூழ்கி கப்பலே ஒரு 80 டன் எடை கொண்ட வற்றையெல்லாம் இதில் சேமிக்க முடியும். அதே நேரத்தில் இது 85 அடி நீளம் கொண்டதாக இந்த ஆர்கா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் போக இதில் ஒரு கப்பல் இருக்குது, அதாவது எக்ஸ்டெண்டபிள் மாஸ்ட் பயன்படுத்தப்படுது. அந்த எக்ஸ்டெண்டபிள் மாஸ்ட் 34 அடி நீளம் கொண்டதாக இருக்கும். இது கூடுதலாக 8 டன் எடையை வந்து 8 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு மிசைல்ஸ்லாம் வந்து கொண்டு போக முடியும். இதில் என்னென்ன மாதிரியான மிசைல்ஸ்லாம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத போக இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து என்ன ஆட் பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்னா இந்த ஆர்காவோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஃபீச்சரே சிந்தட்டிக் அப்பேச்சர் சோனாரை வந்து இதில் பொருத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் சோனார் என்ன செய்யும்னா கடல் மட்டத்தில் மேப் பண்ணும். ஸோ கடல் மட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பரப்பளவில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்தட்டிக் அப்பேச்சர் சோனார் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் தான் இந்த ஆர்காவில் கொண்டு வரக்கூடிய அப்டேட்ஸ். இப்போ இந்த ஆர்கா எப்படி இயங்குதுங்கிறதுக்காகவும் இந்த ஆர்காவில் இருக்கக்கூடிய இந்த மிசைல்ஸ்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா டெஸ்ட் பண்ணும்போது இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இல்லை இந்த ஆர்காவில் வந்து புகுத்தியிருக்காங்க. இதில் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இந்த சோனாரை வச்சு டெஸ்ட் பண்ணுறதெல்லாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த XLUUV வித் வெப்பன் சிஸ்டம். இதில் என்ன மாதிரியான வெப்பன் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்படோஸ், அடுத்து க்ரூஸ் மிசைல்ஸ், ஏரியல் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து அதில் பயன்படுத்துகிறாங்க. இந்த டோர்படோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர்படோஸ் அப்படிங்கிறது இந்த கடல் மட்டத்துக்கு உள்ளேயும் கடல் மட்டத்துக்கு வெளியும் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை தான் இந்த டோர்படோஸ். அந்த டார்படோஸும் இந்த XLUUV சிஸ்டமில் பயன்படுத்தப்படுது. இது ஆர்கால இருக்கக்கூடியது தான். அடுத்து க்ரூயிஸ் மிசைல். அந்த க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னா என்ன?
இந்த க்ரூயிஸ் மிசைல் வந்து கடலில் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிப்பதாகவும் கடல் பரப்பளவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கவும் இது பயன்படுத்தப்படுது. ஸோ அதற்கான ஏவுகணைகளை செயல்படுத்துவதற்கும் இலக்குகளை கடலுக்கு அடியிலிருந்துமே வந்து இதை செயல்படுத்த முடியும். அடுத்து ஏரியல் ட்ரோன்ஸ். இந்த ஏரியல் ட்ரோன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஸ்வாம் ரோபோட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் அப்படின்னா ஒரு மல்டி ரோபோட் சேர்ந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் ஸ்வாம் ரோபோட். அந்த ஸ்வாம் ரோபோட் கிட்டத்தட்ட அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிளில் பயன்படுத்தப்படுது. இந்த ஏரியல் ட்ரோன்ஸ், அதாவது இந்த ட்ரோன்ஸ் இலக்குகளை தாக்கி அழிப்பதற்காக இந்த ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்படுது. யூஎஸ் நேவியில் இது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதும் நம்ம இதற்கு முன்னால் ஸ்வாம் ரோபோட்ஸ் பற்றி பார்த்த பொழுது பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இந்த ஏரியல் ட்ரோன்ஸ். ஸோ இதில் கிட்டத்தட்ட டார்படோஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஏரியல் ட்ரோன்ஸ் இந்த மாதிரியான வெப்பன் சிஸ்டம்ஸ் தான் இந்த XLUUVயில் பயன்படுத்தப்படுது. அந்த 34 அடி நீளம் கொண்ட ஒரு கூடுதலாக 8 டன் எடை கொண்ட வெப்பன் சிஸ்டம் எல்லாம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டபிள் மாஸ்டும் இதில் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பலோட ஸ்பெஷலாக இந்த எக்ஸ்டெண்டபிள் மாஸ்டும் பயன்படுத்தப்படுது. இந்த XLUUV சிஸ்டமில் இந்த மாதிரியான வெப்பன் சிஸ்டம்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இதில் இன்னும் கூடுதல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொப்பலர் சிஸ்டம், இந்த ப்ரொப்பலர் சிஸ்டமில் என்ன பயன்படுத்துகிறாங்க, இந்த விசலில் என்ன பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஹைப்ரிட் டீசல் எலக்ட்ரிக் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த ஹைப்ரிட் டீசல் எலக்ட்ரிக் சிஸ்டம்னால இதோட கிராஃப்ட் கிட்டத்தட்ட, அதுவும் இல்லாமல் இந்த கிராஃப்டில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்துகிறதுனால இது எப்படி ட்ராவல் பண்ணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 knots வைஸ் ட்ராவல் பண்ணும். இந்த 3 knots அப்படின்னா 5.6 km/h வேகத்தில் இந்த கிராஃப்ட் வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை ஹைப்ரிட் டீசல் எலக்ட்ரிக் சிஸ்டம் பயன்படுத்துகிறதுனால சவுண்ட் என்ன மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் இந்த ரன் ஆகிற சத்தமே வந்து அதிகமாக கேட்காது. கிட்டத்தட்ட ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ பெரும் அளவில் சத்தத்தை வந்து இந்த ஆர்கா வந்து கொடுக்காது. அதனால் இந்த ஆர்கா இருக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு தான் இந்த அன்மேன்டு அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் இது எவ்வளோ நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்னா 1 மாத காலம் வரைக்குமே இது எக்ஸ்டெண்டாக ஒரு தண்ணீருக்கு அடியில் இதனால் வேலை செய்ய முடியும், அதாவது இதனால் இயங்க முடியும். அதற்கேற்ற மாதிரி இந்த ப்ரொப்பலர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஸோ எலக்ட்ரிக் சிஸ்டம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இயங்குது. அதற்கடுத்து இதில் வந்து பயன்படுத்தக்கூடியதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட். இந்த கிராஃப்டில் வந்து அடுத்து இதோட சைஸ். ஸோ இந்த சைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய அளவில் லார்ஜ் ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல. இன்னுமே வந்து கிளியரான ஐடியா இல்லை. ஸோ அன்கிளியர் ஐடியா என்னவா இருக்குது அப்படின்னா இதில் வந்து லார்ஜ் ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கும்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஷிப்ஸ் அண்ட் பியர்ஸில் இது வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மை வந்து கொண்டதாக இருக்குது. இப்போதைக்கு அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ESBயில் இது என்னென்னவாக பயன்படுத்தப்படுது, யூஎஸ் நேவியில் இருக்கக்கூடிய ESB அதாவது எக்ஸ்படிஷனரி சி பேசஸ். எக்ஸ்படிஷனரி சி பேசஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஆஃப்ஷோர், அதாவது மொபைல் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம். இந்த மொபைல் ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்மில் என்ன இருக்குது அப்படின்னா செமி சப்மெர்சிபிள் ட்ரில்லிங் ரிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த செமி சப்மெர்சிபிள் ட்ரில்லிங் ரிக்ஸில் என்ன இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதே நேரத்தில் மல்டி மிஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ், ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ், மைன் கவுண்டர் மெஷர்ஸ், இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ், தென் ரீகனைசன்ஸ், இதற்கெல்லாம் வந்து இந்த சப்மெர்சிபிள் ட்ரில்லிங் ரிக்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அந்த ESBயில். இந்த ஆர்கா ESB ப்ராசஸ்க்கும் ரிலேட்டடாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட ஆர்காவோட டிப்ளாய்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, ஸோ இது எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணப்படுதும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதோட ரீஜன்ஸ், இது வெகு தூரம் வந்து பயணிக்கக்கூடிய தன்மையில், வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்னா, அதாவது ஒரு ஷிப்யார்ட்ஸ்லேயோ ஒரு போர்ட்லேயோ இருக்கக்கூடிய இலக்கு என்னவா இருக்கும். ஸோ ஒரு துல்லியமாக ஒரு ஹை ப்ரெசிஷனில் இது செயல்பட்டால் மட்டும்தான் அந்த இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து XLUUV இருக்குது. இந்த XLUUVயோட ஸ்பெஷலே அட்டானமஸ்
அண்ட் இண்டிபெண்ட்டாக டார்கெட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் ஒரு தன்னை நோக்கி, அதாவது தன்னோட வெஹிக்கிள் நோக்கி ஏதேனும் தன்னை தாக்க வந்தாவோ அழிக்க வந்தாவோ தானாக வந்து இந்த மிசைல் ஆக்டிவேட் பண்ணணும். அதற்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபீச்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து செயல்படணும். அதுதான் இந்த ஆர்காவோட ஸ்பெஷல் ஃபீச்சர். அதுதான் அட்வான்ஸ்டாகவும் பயன்படுத்தப்படுது. உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட் மோர் அட்வான்ஸ்டு அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போயிங் மேரிடைம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமோட வைஸ் பிரசிடென்ட் ஆன் ஸ்டீவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சரே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் உலகத்திலே ஒரு கேம் சேஞ்சிங் வெஹிக்கிள் டு த ஃப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கடற்படையில் ஒரு பெரும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த ஆர்கா கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த ஆர்காவில் அடுத்து இவங்க அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கடல் மட்டத்தோட பரப்பளவில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் மேப் பண்ணி எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு சிந்தட்டிக் அப்பாச்சர் சோனாரை ஏற்படுத்தக்கூடியது தான் இதில் அடுத்து அவங்களுடைய அப்டேட். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்காவோட ஸ்பெஷல். ஸோ ஆர்கா மற்ற இருக்கக்கூடிய யூயூவி விட இது கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது. அதே நேரத்தில் முன்னோடியாகவும் இருக்குது. எல்லாவற்றிலும் இருந்து கிட்டத்தட்ட இவங்க 5 டிக்கர்ஸை இதை ட்ரை பண்ணி இப்போது இவங்க 2012 இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிசைனை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ லார்ஜர் ட்ரோனை வந்து உள்ளே கொண்டு வரதுக்காகவும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ஏரியல் ட்ரோன்ஸ் இதில் வந்து பயன்படுத்தப்படுது. அந்த ஏரியல் ட்ரோன்ஸ் போக ஒரு லார்ஜர் ட்ரோன்ஸ் எல்லாமே பயன்படுத்தி ஒரு இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதா இந்த போயிங் மேரிடைம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளில் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளான ஆர்காவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேறொரு காணொலியில் நம்ம வேறு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய். சைனிங் ஆஃப் சௌமியா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.